ஹலோ கைஸ், இன்னைக்கு நடந்த சான் டியோகோ காமிக் கான் 2026ல மார்வல் சுட சுட ஒரு 3 அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதை தான் பார்க்க போறோம். மூணுமே ரொம்ப முக்கியமான அப்டேட். இன்னைக்கு காலையில தான் ஆன்லைன்ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அப்டேட், கோஸ்ட் ரைடருக்கான ஸ்டாண்ட் அலோன் மூவி. ரயன் காஸ்லிங் வந்து அபிஷியலா கோஸ்ட் ரைடரா காஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை 2028ல ரிலீஸ் பண்றதா ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. இந்த ரிக்வெஸ்ட் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப நாளா ரொம்ப வருஷமாவே இருந்தது. கடைசியா அது நிஜமா இருக்கு. படத்தோட டைரக்டர் வேற யாரும் இல்ல, ஷான் லேவி தான். ரீசெண்டா டெட்பூல் அண்ட் வுல்வரின் ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்தவர் தான். இதுவும் பிளேட் மாதிரி ஆகாம சீக்கிரமா ரிலீஸ் ஆகும்னு நினைப்போம். செகண்ட் அப்டேட், பிளாக் பேந்தர் 3 அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டுமே சொல்லிட்டாங்க. டிசம்பர் 15, 2028ல ரிலீஸ் ஆக போகுது. டைரக்டரா ரயன் கூக்லர் தான் ரிட்டர்ன் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் 2 படத்தை டைரக்ட் பண்ணவர் இவர் தான். இந்த படம் ஃபியூச்சர் ஆஃப் வக்காண்டாவா பேஸ் பண்ணி இருக்கும். இந்த படத்துல நியூ பிளாக் பேந்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. டீச்சலாவோட சன்னு பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபார் எவர்ல எண்ட்ல காட்டியிருப்பாங்க. அந்த சின்ன பையன் இப்ப வளர்ந்து நியூ பிளாக் பேந்தரா வர போறான். இந்த கேரக்டரை பிளே பண்ண போறது டேவிட் ஜான்சன் தான். மூணாவது அப்டேட், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பத்தி மார்வல் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறது. ஹெய்லி ஹெட்வெல், பெகி கார்ட்டரா ரிட்டர்ன் வராங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல. இது எக்ஸ்பெக்ட் பண்ண ஒண்ணுதான். ஸ்டீவ் ராஜஸோட ஸ்டோரி லைன் காட்டும் போது கண்டிப்பா பெக்கி கார்ட்டரும் உள்ள வருவாங்க. மேபி ஸ்டீவ் ராஜஸோட பிளாஷ்பேக் காட்டும் போது அதுல பெக்கி கார்ட்டருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 3 பெரிய அப்டேட்டையும் காமிக் கான்ல மார்வல் கொடுத்திருக்காங்க. இது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.